இன்றைய மக்களை பாருங்கள், எல்லோரும் சாமியாராக விரும்புகிறார்கள். வேலை இல்லை என்றால் சாமியாராகி விடுகிறார்கள். இல்லை, பாருங்கள், கடவுள் அழைத்த போது வேலை இல்லாமல் பிரசங்கிக்க வரவில்லை. நான் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருந்தேன். விளம்பரம், மார்க்கெட்டிங் துறையை கவனித்தேன். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தை நிர்வகித்தேன். கடவுள் அழைத்தார். போதகராக விரும்பவில்லை. நான் ஆண்டவரே போராட விரும்பவில்லை. உணவின்றி தவிப்பதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். கடவுளே அதை செய்ய மாட்டேன். ஊழியம் வளர்ந்தது. ஆவியானவர் கேட்டார், இன்று என்னை நம்புவாயா? மனைவியிடம் சொன்னேன். அது மிகவும் கடினமான முடிவு. சிலர் எங்கள் முந்தைய ஊழியத்தை அறிவர், ஆனால் இன்று அது மிகவும் எளிது. கேமராவை எடுக்கிறார்கள், கூகுளில் இருந்து ஏதாவது டவுன்லோட் செய்கிறார்கள். கடவுள் சொல்கிறார் என்று கூகுள் சொல்கிறது, கடவுள் அல்ல. இங்கும் அங்கும் சாட் ஜிபிடியிலிருந்து எடுக்கிறார்கள். எல்லோரும் போதகராக விரும்புகிறார்கள், ஆனால் யாக்கோபு சொல்கிறார், கடவுளிடமிருந்து வரும் அழைப்பும் ஆர்வத்திலிருந்து வரும் அழைப்பும் உள்ளது. பார்க்கப்பட வேண்டும், மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஆசை இல்லை நண்பரே. இது ஒரு பொறுப்பு. பார்வைகளுக்காக நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. கடவுள் சொல்வதை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இன்று யூடியூப்பை திறந்து தலைப்புகளை பார்க்கிறீர்கள். யூடியூப் அல்காரிதத்திற்காக நீங்கள் பிரசங்கிக்கல. யூடியூப்புக்கு என்ன வேண்டும், யூடியூப்புக்கு என்ன வேண்டும்? இல்லை ஐயா, நான் யூடியூப்புக்காக பிரசங்கிக்கல. கடவுள் தன் சபையிடம் என்ன சொல்கிறாரோ அதை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இது பிரபலமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் சொல்றது இதுதான். யாராவது அல்லேலூயான்னு சொல்லுங்கள்.